الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبعد فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் மிகச் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் என்றும் வழிகாட்டல்களிலே நடைமுறைகளில் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் யாருக்கும் பயப்படாமல் எடுத்து நடக்கத்தக்க வழிகாட்டல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல்கள் என்றும் இஸ்லாமிய மார்க்கத்திலே எவைகளெல்லாம் மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உட்புகுத்தப்பட்டிருக்கின்றதோ அப்படிப்பட்ட அனைத்து விடயங்களும் பிதஅத்துகள் நூதனங்கள் அந்த பிதஅத்துகள் அனைத்தும் வழிகேடுகள் அந்த வழிகேடுகள் இந்த உலகத்திலே அல்லாஹ்வை மறந்து வாழுகின்ற சமுதாயத்தினருக்காக நாளை மறுமையில் அல்லாஹ்வினால் ஏற்பாடு செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த நரகலோகத்துக்கே கொண்டு போய் சேர்க்கும் என்ற நபிகளாருடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே ஞாபகித்தவனாக இன்றைய குதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமான ஒரு மாதத்திலே அந்த மாதத்துடைய அதாவது துல்ஹிஜ்ஜாவுடைய இரண்டாவது நாள் நாம் அனைவரும் அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட இந்த ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றி செல்வதற்காக வேண்டி நம்முடைய அனைத்து வேலை பளுக்களை எல்லாம் ஒரு பக்கமாக ஒதுக்கிவிட்டு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக வேண்டி இந்த மாளிகையிலே நேர காலத்தோடு ஒன்று கூடும் இருக்கிறோம். இதனுடைய கூலி அல்லாஹு தஆலா எனக்கும் உங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று கூறியவனாக நாங்கள் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை ஒரு கணம் சிந்திக்கின்ற பொழுது முஸ்லிம்களுக்கு எதிராக பலவிதமான சவால்களும் பலவிதமான பிரச்சனைகளும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த பிரச்சனைகள் பலதரப்பட்ட கோணங்களில் ஆய்வு செய்ய கட்டாய தேவை இருக்கின்ற காரணத்தினாலும் அவைகளுக்கு வருவதற்கு முன்னால் இன்று ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி நம் அனைவருடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு தவறான மனிதராக இந்த உலகத்துக்கு சித்தரித்து காட்ட வேண்டும் என்ற ஒரு தப்பான நோக்கத்திலே யூதர்களினால் இஸ்லாமிய நேரடி எதிரிகளினால் இன்னசென்ஸ் ஆஃப் முஸ்லிம் என்ற பெயரிலே ஒரு திரைப்படம் வெளியிடப்பட்டிருந்தது.
அந்த திரைப்படம் ஆங்கில மொழியிலே வெளியிடப்பட்டிருந்தாலும் முஸ்லிம்களுடைய உள்ளங்களுக்கு தாக்கம் செலுத்த வேண்டும், முஸ்லிம்களை சற்று உறங்கி கிடக்கின்ற முஸ்லிம்களை சற்று தட்டி பார்க்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே ஒரு யூதர் என்ன செய்கிறார் தெரியுமா? அரபிய மொழியிலே அதை மொழிபெயர்த்து யூடியூப்லே போட்டு காட்சிப்படுத்துகின்றார். இதை அவதானித்த அரபு மக்கள் கொதித்தெழுகின்றார்கள். நம்முடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்டவர் அல்ல. இந்த திரைப்படத்திலே சித்தரிக்கின்றவாறு நபிகளார் பண்புடையவர்கள் அல்ல. மாற்றமாக முழு சமுதாயத்துக்கும் அல்லாஹ் சொல்வதை போன்று வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே உங்களை இந்த ஒட்டுமொத்த சமுதாய மக்களுக்கு ஒரு அருட்கொடையாகத்தான் உங்களை அனுப்பி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அந்த குர்ஆன் வசனத்தை உண்மைப்படுத்துவதற்கு எத்தனைத்தார்கள் நிறைய முஸ்லிம் சமுதாயத்து மக்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த திரைப்படத்தை பற்றி அதிகமான தகவல்களை நான் சொல்லித்தான் நீங்கள் அறிய வேண்டும் என்ற தேவை கிடையாது. மாற்றமாக ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்தினரையும் ஆட்டி படைத்த ஒரு சம்பவம் தான் அந்த திரைப்பட சம்பவம். கிட்டத்தட்ட $5 மில்லியன் செலவழித்து இந்த திரைப்படத்தை தயாரித்தார்கள். இலங்கை நாட்டு நாணயப்படி நாங்கள் கணக்கிட்டு பார்த்தால் அன்னளவாக 65 கோடியையும் தாண்டுகின்றது அதனுடைய கணக்கு. இவ்வளவு கோடான கோடி ரூபாய்களை செலவழித்து நபிகளாரை கொச்சைப்படுத்தி, இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தி, இந்த உலகத்திலே இஸ்லாமிய மார்க்கத்தை பூண்டோண்டு அழிக்க வேண்டும் என்ற ஒரு தப்பான நோக்கத்திலே செயற்பட்டார்கள். ஆனால் அல்லாஹ் விடுவானா தோழர்களே? அல்லாஹ் விடவே மாட்டான். இன்றைய உலகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய எதிரிகளினால் என்னதான் செய்தாலும், இந்த மார்க்கத்தை அழிக்க வேண்டும் என்று எதைத்தான் செய்தாலும் அல்லாஹ் ஒரு போதும் விட மாட்டான். ஏன் தெரியுமா? இந்த மார்க்கத்தை பாதுகாப்பது அல்லாஹ்வுடைய கடமை, இது எனது பொறுப்பு என்று அல்லாஹ் ஏற்கனவே பொறுப்பெடுத்து விட்டான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, நாங்கள் ஒன்றை சிந்திக்க வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்துக்கு எதிராக நாளுக்கு நாள் எப்படிப்பட்ட சவால்கள் வந்தாலும், எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும் ஒருபோதும் இவர்களால் இந்த மார்க்கத்தை அழிக்க முடியாது என்ற ஒரு அடிப்படையை புரிந்து இப்பொழுது நாங்கள் இந்த குத்துபா பிரசங்கத்துடைய மிக முக்கியமான கரு தலைப்பு என்ன தெரியுமா? இந்த திரைப்படத்திலே சித்தரித்திருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக முக்கியமான 2 குற்றச்சாட்டுகளை அவர்கள் சாட்டுகின்றார்கள். ஒரு குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது இரத்த வெறி பிடித்தவர்கள், மக்களை கண்டபடி கொலை செய்தவர்கள், அதாவது தன்னுடைய உள்ளத்திலே அடுத்தவரும் மனிதர் தானே, அவரும் உயிர் தானே என்று உயிர் பாசம் இல்லாமல் கண்டபடி மக்களை கொலை செய்து தீர்த்தவர் என்று நபிகளாரை ஒரு காட்சி சித்தரிப்படுத்தி காட்டுகின்றது. அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 திருமணம் முடித்தார்கள். வெறுமனே பெண்மோகத்திற்காக வேண்டி, அதாவது பெண்களோடு இருக்கக்கூடிய ஆசைக்காக வேண்டி தான் நபிகளார் திருமணம் முடித்திருக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்க தலைவராக கருதப்படுகின்ற இந்த முஹம்மது என்பவர் பெண்மோகம் பிடித்தவர் என்பதை சமுதாய மக்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். இந்த 2 குற்றச்சாட்டுகளும் தான் இந்த படத்திலே மிக பிரதானமாக காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். எனவே முஸ்லிம்களாகிய நாங்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 2 குற்றச்சாட்டுக்கும் உண்மையிலே உட்பட்டவரா அல்லது இவைகளை விட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு தூரமாக இருக்கிறார்கள் என்பதை பார்ப்பது நம் அனைவருடைய கட்டாய கடமையாக இருக்கிறது. ஏன் தெரியுமா சகோதரர்களே? ஒரு அந்நிய சகோதரன் வந்து உங்களுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி இப்படியெல்லாம் சித்தரித்து காட்டியிருக்கின்றார்களே, இது உண்மைதானா என்று கேட்டால் அதற்கு தக்க பதில்களை கொடுப்பதற்கு நாங்கள் ஒரு அளவாவது ஒரு அறிவு இருக்க வேண்டும். அதுபோக அதை ஒரு பக்கமாக வையுங்கள். நம்முடைய உள்ளத்திலே நபிகளாரை பற்றி ஒரு அணுவளவு கூட தப்பெண்ணம் வரக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் அனைவருடைய உயிரை விட மேலானவர், அவர் எங்களை விட மிக சிறந்தவர் என்ற ஒரு அடிப்படையை மௌத்து வரைக்கும் தக்க வைத்துக் கொள்வதற்காக வேண்டி அந்த படத்திலே சித்தரிக்கப்பட்ட காட்சிகள் நபிகளாருக்கு சேரக்கூடியது அல்ல. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு தகுதியானவர் அல்ல என்பதை நாங்கள் நபிமொழிகளூடாகவும் நபிகளாருடைய வாழ்க்கை வரலாறுடாகவும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் ஆரம்பமாக ஒன்றை சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுகின்றான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராகவே தவிர வேறு எந்த ஒரு ஸ்பெஷலும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தார். அதனால் சகோதரர்களே, அவரை நம்முடைய உயிரை விட மேலாக மதிப்பது நம் அனைவருடைய கடமையாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் உண்மையான ஈமானுடைய தரத்தை அடைய வேண்டுமாக இருந்தால் அவனுடைய உயிர்,
அவனுடைய பெற்றோர்களுடைய உயிர், அவனுடைய பிள்ளைகளுடைய உயிர் அனைவரை விடவும் என்னைத்தான் அவன் நேசிக்க வேண்டும். நான் அவனுக்கு அனைவரை விடவும் நேசம் உள்ளவனாக மாறும் வரைக்கும் எந்த ஒருவருடைய ஈமானும் பூரணமாக மாட்டாது, ஒழுங்கான ஈமானாக வரமாட்டாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களை, ஆரம்பமாக அவர்கள் என்ன குற்றம் சாட்டுகிறார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொலை வெறி பிடித்தவர்கள், கண்டதுண்டமாக மக்களை வெட்டி தீர்த்தார்கள் என்று அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். இந்த குற்றச்சாட்டு உண்மைதான் என்று பார்த்தால் அன்புக்குரிய சகோதரர்களே தெளிவான பொய்யாக இருக்கிறது. ஏன் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தம் செய்தார்கள், மார்க்கத்துக்காக வேண்டி அறப்போர் புரிந்தார்கள் உண்மை. நபியுடைய வாழ்க்கையிலே கிட்டத்தட்ட 27 அல்லது 28 யுத்தங்கள் தானாக பங்கு கொண்டிருக்கின்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது தவிர நபிகளார் கலந்து கொள்ளாமல் 60க்கு மேற்பட்ட படைகளை தயாரித்து ஏனைய சஹாபாக்களை தலைவராக நியமித்து படைகளை அனுப்பி இருக்கின்றார்கள் பல இடங்களுக்கு. காரணம் என்ன தெரியுமா? மார்க்கத்தை சொல்லுங்கள், மார்க்கத்தை சொல்லி அவர்கள் கேட்கிற மாதிரி விளங்கவில்லையா, அல்லாஹ்வுடைய பாதையிலே யுத்தம் செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படை அனுப்பி இருக்கின்றார்கள். இவைகள் அனைத்தையும் நாங்கள் வரலாற்றினூடாக படித்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்பொழுது பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தம் செய்திருக்கிறார்கள். நபிகளார் செல்லாமல் சஹாபாக்களை தலைவராக நியமித்து தலைவர்களாக நியமித்து படைகளை அனுப்பி இருக்கின்றார்கள். இவ்வளவுக்கும் நபிகளார் கலந்து கொண்டு 27 அல்லது 28 யுத்தங்கள், நபிகளாருடைய காலத்திலே எதிர் இடங்களுக்கு அனுப்பிய 60 படை, இவைகளை அன்னளவாக நாங்கள் கணக்கிட்டு பார்த்தால் 100ஐயும் தாண்டாது. நபிகளாருடைய வாழ்க்கையில் நடந்த யுத்தங்கள் 100ஐ தாண்டாத சகோதரர்களே. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு யுத்தங்களை மேற்கொண்டு அனைத்து யுத்தங்களும் போரிலே முடிவடையவில்லை. சில யுத்தங்களுக்காக நபிகளார் செல்வார்கள், அந்த எதிர்ப்படை மக்கள் சொல்வார்கள், நாங்கள் உங்களுக்கு சரண்டராகி விடுகிறோம், சரணடைந்து விடுகின்றோம், யுத்தமெல்லாம் தேவையில்லை என்று அப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இது ஒரு புறமாக இருக்கின்றது, வரலாறு சொல்லுகிறது. இப்பொழுது நாங்கள் பார்ப்போம், நபிகளார் கலந்து கொண்ட அந்த அனைத்து யுத்தங்களிலும் கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை என்ன பார்த்தால் ஆச்சரியம் சகோதரர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொண்ட யுத்தமாக இருக்கலாம், நபிகளார் கலந்து கொள்ளாமல் ஏனைய படைகளை அனுப்பி யுத்தங்களாக இருக்கலாம். எல்லா யுத்தங்களையும் சேர்த்து முஸ்லிம் தரப்பினர்களிருந்தும் அந்நிய படைகளிலிருந்தும் மொத்தமாக இரு தரப்பினர்களிருந்தும் கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட 1018. வெறுமனே 1018 பேர் அவர்கள் தான் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது வரலாறு கூறிக்கொண்டிருக்கக்கூடிய உண்மையாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 1018 பேர் தான் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று யாரெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அநியாயமாக கொலை செய்தார்கள், அநியாயமாக கொண்டு குவித்தார்கள் என்று சொல்லுகின்றார்களே, இவர்களுடைய வரலாறை பார்த்தால் கேட்பதற்கு ஆச்சரியமாக இருக்கும் சகோதரர்களே. அவர்கள் செய்த யுத்தங்களை பாருங்கள். அவர்கள் முதலாம் உலக மகா யுத்தத்தை ஈடுபடுகின்றார்கள். குறிப்பாக சில நாடுகள் ஈடுபட்டது. அந்த முதலாம் உலக மகா யுத்தத்திலே சகோதரர்களே 1914ஆம் ஆண்டு முதலாம் உலக மகா யுத்தம் ஆரம்பமாகிறது. ஆரம்பமாகினால் அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? 80 லட்சம் மக்கள் கொல்லப்படுகின்றார்கள். சுபஹானல்லாஹ், 80 லட்சம் மக்கள் அநியாயமாக கொல்லப்படுகிறார்கள். அதே போன்று இரண்டாவது உலக மகா யுத்தம், இரண்டாம் உலக மகா யுத்தத்தில் கூட 4,50,00,000 மக்கள் அநியாயமாக கொல்லப்படுகின்றார்கள். 2 யுத்தம், ஒன்று முதலாவது மகா யுத்தம், இரண்டாவது மகா யுத்தம். 2 யுத்தத்தையும் சேர்த்து பாருங்கள். முதலாவது உலக மகா யுத்தத்திலே 80 லட்சம் மக்கள் அநியாயமாக கொலை செய்யப்படுகின்றார்கள். இரண்டாவது உலக மகா யுத்தத்திலே 4,50,00,000 மக்கள் அன்னளவாக கொலை செய்யப்பட்டது என்று வரலாறு கூறிக்கொண்டிருக்கிறது. இவைகள் யார் செய்தது? நபிகளாருடைய தலைமையிலே முஸ்லிம்கள் செய்தார்களா, அல்லது மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய கொள்கைவாதிகள் செய்தார்களா? இல்லவே இல்லை சகோதரர்களே. வெறுமனே இன்று இஸ்லாமிய மார்க்கத்தை கொலைவெறியை தூண்டக்கூடிய மார்க்கம் என்று சொல்லித் திரிகிறார்களே, அந்த யூதர்களினால் மேற்கொள்ளப்பட்ட கொலைகள் தான் இவ்வளவும் சகோதரர்களே. உதாரணத்துக்கு 2ஐ தான் கூறினேன். இது தவிர ஏனைய நிறைய யுத்தங்களை எடுத்து பார்த்தால் அநியாயமாக பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை, அதே போன்று பெண்களை, சிறு குழந்தைகளை, வயோதிபர்களை எல்லாம் அநியாயமாக கொண்டு குவித்தவர்கள் யார்? சிந்தித்து பாருங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே. அண்மையில் சில வருடங்களுக்கு முன்னாடி அமெரிக்கா ஈராக்கை கண்டதுண்டமாக தாக்கியதா இல்லையா? தாக்கிய பொழுது முஸ்லிம் அப்பாவி முஸ்லிம்களை அநியாயமாக சிறைப்பிடித்தார்கள். சிறைப்பிடித்து என்ன செய்தார்கள் தெரியுமா? அபு கரீப் சிறைச்சாலை என்ன, குவான்தனாமோ சிறைச்சாலை என்ன, அனைத்திலேயும் முஸ்லிம்களை போட்டு அவர்கள் சொல்ல முடியாத அளவுக்கு துன்பங்களை கொடுத்தார்களா இல்லையா? நம்முடைய முஸ்லிம் பெண் மக்களை அவர்கள் என்ன செய்தார்கள்? நடு பாதையிலே எல்லோரும் பார்த்திருக்கிறார்கள், பிள்ளைகள் பார்த்திருக்க தங்களுடைய தாய்மார்களை கற்பழித்தார்களா இல்லையா சகோதரர்களே? சொந்த தாய் பெத்த உள்ளம் பார்த்திருக்க தன்னுடைய பிள்ளைகளை
பச்சையாக கற்பழித்தவர்கள் யார் சகோதரர்களே? வெறுமனே அந்த யூதர்கள். இன்று முஸ்லிம்களை இவர்கள் கொலை செய்யக்கூடியவர்கள் குற்றஞ்சாட்டி கொண்டிருக்கிறார்களே, அதே சமுதாய மக்கள் தான் அன்று யுத்தத்தின் பொழுது முஸ்லிம்களை எல்லாம் கடுமையான முறையில் சித்திரவதைக்கு உட்படுத்தினார்கள் சகோதரர்களே. இது போக நிறைய முஸ்லிம் அப்பாவி மக்களை பிடித்தவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? தனிமையாக ஒவ்வொரு கூண்டு அமைத்தார்கள். இரும்பினால் கூடு அமைத்து என்ன செய்தார்கள் தெரியுமா சகோதரர்களே? சிந்தித்து பாருங்கள். நாங்கள் பாதையிலே சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு நாய் துரத்தி வருகிறது என்று சொன்னாலும் கூட அந்த இடத்திலே ஜாக்கிரதையாகத்தானே செல்லுவோம். ஆனால் முஸ்லிம்களை அந்த யூதர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அப்பாவி மக்களை பிடித்து ஒவ்வொருவருக்கும் தனி கூண்டில் அடித்து, இரும்பினால் கூண்டில் அடித்து அவர்களை உள்ளே போட்டார்கள். உள்ளே போட்டு மாத்திரம் வைத்து எந்த ஒன்றும் சாப்பிட கொடுக்காமல் குடிக்க கொடுக்காமல் வைத்தால் பிரச்சனை இல்லை சகோதரர்களே. ஆனால் என்ன தெரியுமா செய்தார்கள்? நம் அனைவருடைய கண்கள் எல்லாம் கலங்குகின்ற மாதிரி ஒரு வேலை சகோதரர்களே. என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த கூண்டிலே இந்த முஸ்லிம் மக்களை எல்லாம் நிவாரணப்படுத்தி நிர்வாணமாக வைத்து குதறுகின்ற நாய்களை எல்லாம் தூண்டி விட்டார்கள். குதறுகின்ற நாயை அந்த கூட்டினுள் போட்டு ஒரு முஸ்லிமை நிர்வாணமாக அப்படி அந்த கூட்டுக்குள் போய் லொக் பண்ணி போட்டு விடுகின்றார்கள் சகோதரர்களே. அந்த நாய் சும்மா இருக்குமா? அதுவும் வெறுமை இருக்கக்கூடிய இன்று பாதைகள் செல்கின்ற நாய் மாதிரி போடவில்லை சகோதரர்களே. அந்த நாய்களுக்கு எல்லாம் அன்று சில மீடியாக்கள் கூட வெளியிடப்பட்டிருந்தது. அந்த நாய்களுக்கு அவர்கள் ஒரு ஊக்க மருந்து கொடுத்தார்கள். அந்த ஊக்க மருந்துடைய பவர் எப்படிப்பட்டது என்று சொன்னால், பார்க்கின்ற பொழுது அனைத்தையும் சாப்பிட தூண்டும் சகோதரர்களே. அப்படியான ஊக்க மருந்துகளை அந்த நாய்களுக்கு கொடுத்து குதறுகின்ற நாய்கள் சகோதரர்களே. அந்த நாய்களை பார்த்தால் ஆடு மாடுகளை போன்று மிக பெரிய நாய்கள் சகோதரர்களே. அந்த நாய்களை போட்டு அவர்கள் கடிக்க வைத்தார்கள், சாப்பிட வைத்தார்கள். கதற கதற அந்த களிமா சொன்ன உள்ளம் கத்துகின்றது. மார்க்கத்துக்காக வேண்டியா இவ்வளவு துன்பம் என்று பொறுத்தார்கள் சகோதரர்களே. அப்படியே நிறைய பொடிகளை எல்லாம் குமித்தார்கள். நாய்கள் சாப்பிட்டு விட்டு எஞ்சி அந்த பொடிகளை எல்லாம் அவர்கள் பார்த்து விட்டு சந்தோஷம் அடைகின்ற காட்சிகளை நாங்கள் சீடிக்கிறே பார்க்கிறோமா இல்லையா? அதே போன்று நிர்வாணமாக வைத்து எந்த அளவுக்கு சித்திரவதைப்படுத்தினார்கள் என்பதை நான் சொல்லித்தான் நீங்கள் அறிய வேண்டும் என்பது இது அவர்கள் மேற்கொண்டது. ஆனால் இஸ்லாமிய வரலாற்றிலே யாருக்காவது இன்று மார்க்கத்தை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, யாருக்காவது ஒரு சம்பவத்தை இன்னும் காட்ட முடியுமா? இஸ்லாமிய இந்த வரலாற்றிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை அநியாயமாக கொலை செய்தார்கள். அதே போன்று சிறுவர்களை அநியாயமாக கொலை செய்தார்கள். சஹாபாக்கள் அந்நிய பெண்களை தவறான முறையில் பயன்படுத்தினார்கள். ஒரு வரலாறு காட்ட முடியுமா? முடியவே முடியாது சகோதரர்களே. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த அனைத்து யுத்தங்களிலேயும் ஒரே கொல்லப்பட்ட பெண்களின் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? ஒரே ஒரு பெண்மணி சகோதரர்களே. ஒரு யுத்தம் நடந்து முடிகிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யுத்த மைதானத்திலே அவர்கள் தேடி திரிகின்றார்கள். அப்பொழுது அங்கே ஒரு பெண் கொலை செய்யப்பட்டு கிடப்பதை நபிகளார் காணுகின்றார்கள். கண்ட உடனே கோபத்திலே திளைக்கின்றார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைத்து சொல்லுகின்றார்கள், ஏ தோழர்களே, இதோ இங்கே வெட்டப்பட்டு கிடக்கின்ற இந்த பெண்ணை கொலை செய்தவர் யார்? இந்த பெண்ணை கொலை செய்தவர் யார் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள். லா நத்ரி யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு தெரியாது என்று சொன்ன உடனே நபிகளார் சொல்லுகின்றார்கள், தோழர்களே, பெண்களை எல்லாம் கொலை செய்யக்கூடாது. இந்த மார்க்கத்திலே ஜிஹாத் செய்கின்ற பொழுது பெண்களை எல்லாம் கொலை செய்யக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக கண்டிக்கின்றார்கள். அதே போன்று இன்னும் ஒரு யுத்த முடிவடைந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கின்றார்கள். அந்த நேரத்திலே ஒரு உடம்பை சிதைக்கப்பட்டிருக்கிறது. அது யார் சிதைத்தது என்பதை நபிகளாருக்கு தெரியவில்லை. நபிகளார் சொல்லுகின்றார்கள், தோழர்களே, இதோ இங்கே சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறது ஒரு உடம்பு. இப்படி எல்லாம் கொல்லக்கூடாது, இப்படி மனிதர்களை எல்லாம் நீங்கள் சித்திரவதைக்கு உட்படுத்தப்படக்கூடாது என்று சஹாபாக்களை எச்சரிக்கை செய்தவர் தான் நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதற்கு மாற்றமாக மக்களை கண்டபடி கொண்டு வீசுங்கள் என்று ஒருபோதும் நபிகளார் சொல்லவில்லை. நபிகளாருடைய யுத்த வரலாறுகளை எடுத்து பார்த்தால் யுத்த படைகளை எல்லாம் தயாரித்து வைத்து ஒரு பேருரை செய்வார்கள். ஒரு உபதேசம் செய்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? தோழர்களே, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி நீங்கள் யுத்தம் செய்யுங்கள். ஆனால் பல நிபந்தனைகள் நீங்கள் கட்டாயம் கடைபிடித்து ஆக வேண்டும். பெண்களை கொல்லாதீர்கள், சிறுவர்களை கொலை செய்யாதீர்கள். அதே போன்று முளைத்திருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் வெட்டாதீர்கள். அதே போன்று யாராவது நீங்கள் யுத்தம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அது இஸ்லாமி அப்பாற்பட்ட ஒரு அந்நியராக இருந்தாலும் சரி, அவருடைய வணக்க ஸ்தலத்திலே போய் வணக்கத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறாரா,
அவரை விட்டு விடுங்கள், அவரை கொலை செய்யாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்தவர்களுடைய உரிமையை மதித்தார்கள். சகோதரர்களே, இதுதான் நபியுடைய பண்பாக இருக்கிறது. உஹது யுத்தம் நடக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாளை ஒரு சஹாபிக்கு கொடுப்பதாக கூறியிருந்தார். எல்லா சஹாபாக்களும் எதிர்பார்த்திருந்தார்கள், நபிகளாருடைய வாள் எனக்கு கிடைக்க வேண்டுமே, எனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசையோடு இருந்தார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாளை யாருக்கு கொடுத்தார்கள் தெரியுமா? வீரர் அபூ துஜானா ரலியல்லாஹு அவர்களுக்கு நபிகளார் அந்த வாளை கொடுக்கிறார்கள். அபூ துஜானா ரலியல்லாஹு அவர்கள் அந்த வாளை எடுத்துக்கொண்டு போய் மிக பயங்கரமான முறையில், கடுமையான முறையில் அவர்கள் யுத்தம் செய்கின்றார்கள். ஒரு சஹாபி சொல்லுகின்றார், நான் அபூ துஜானா யுத்தம் செய்வதை அப்படியே பின்னாடி இருந்து அவதானித்துக் கொண்டிருந்தேன். இவர் நபிகளாருடைய வாளை எடுத்து என்ன செய்ய போகிறார் என்பதை பார்ப்போம் என்று அவதானித்துக் கொண்டிருந்தேன். அபூ துஜானா ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய ஒரு பட்டியை எடுத்து தலையிலே கட்டுகின்றார்கள். நபியுடைய வாளை ஏந்தியவர்களாக யுத்த களத்திலே நுழைகின்றார்கள். முன்னுக்கு அகப்படுகின்ற எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்துகின்றார்கள். சகோதரர்களே, நிறைய காபிர்களை கொன்று கடைசியாக போகின்றார்கள். ஒருவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அந்த காபிர்களுடைய பக்கத்திலே இருந்து காபிர்களை தூண்டிக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்களுக்கு எதிராக காபிர்களை அப்படி உசுப்பேத்தி தூண்டிக் கொண்டிருக்கிறார்கள். அபூ துஜானா ரலியல்லாஹு அவர்களை அவதானித்த உடனே அவர்கள் ஓடோடி செல்லுகின்றார்கள். இதோ முஸ்லிம்களுக்கு எதிராக காபிர்களை தூண்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் இருக்கிறான், இவனை இந்த வாளினால் வெட்டி வீழ்த்த வேண்டும் என்ற ஆர்வத்தோடு அபூ துஜானா ரலியல்லாஹு அவர்கள் அந்த இடத்தை நோக்கி ஓடி சென்று அந்த வாளை எடுத்து உருவுகின்றார்கள். உருவிய உடனேயே யார் தூண்டிக் கொண்டிருந்தார் தெரியுமா? அந்த தூண்டிக் கொண்டிருந்த அந்த மனிதனுடைய தலை சரியாக நடுத்தலையிலே வாளை வைக்கிறார்கள். உடனடியாக வைத்த வாளை அபூ துஜானா ரலியல்லாஹு அவர்கள் அந்த இடத்தை விட்டு எடுத்து விடுகின்றார்கள். இதை அவதானித்த சஹாபி பார்க்கிறார், இவ்வளவு வேகமாக யுத்தம் செய்த அபூ துஜானா ரலியல்லாஹு அவர்கள் ஏன் அவரை மாத்திரம் விட்டு வைத்தார், ஏன் அவரை கொல்லவில்லை என்று சிந்திக்கிறார். அப்பொழுதுதான் சொல்லுகின்றார் அபூ துஜானா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள் இன்னொரு ஹதீஸிலே, நான் நபிகளாருடைய வாளை எடுத்துக்கொண்டு அனைவரையும் கொலை செய்து கொண்டே சென்றேன். இஸ்லாத்துக்காக கடைசியாக ஒருவரை வெற்றுவதற்காகவே நான் வாளை வைக்கிறேன். எடுத்து பார்த்தால் அது ஒரு பெண்ணாக இருக்கிறது. ஹிந்து என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் தான் அனைத்து மக்களையும் தூண்டிக் கொண்டிருந்தார். அவனை நான் நினைத்தால் வெட்டிருப்பேன். ஆனால் இந்த பெண்ணை வெட்டி நபிகளாருடைய வாளுக்கு ஒரு கேவலத்தை ஏற்படுத்துவதற்கு நான் விரும்பவே இல்லை என்று சொல்லி அபூ துஜானா ரலியல்லாஹு அவர்கள் நபியுடைய வாளுக்கு ஒரு மரியாதைக்காக இந்த பெண்ணை கொலை செய்யவில்லை. தோழர்களே, நினைத்திருந்தால் கொலை செய்திருக்கலாம். ஆனால் நபிகளாருடைய வசியத் என்ன? யுத்த களத்திலே பெண்களை கொல்லக்கூடாது, சிறுவர்களை கொல்லக்கூடாது, சித்திரவதை செய்யக்கூடாது நபிகளார் சொன்னார்கள். அதை அப்படியே அமுல்படுத்தி காட்டுகின்றார்கள் அபூ துஜானா ரலியல்லாஹு அவர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இது போக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் நிறைய யுத்தங்களை பார்க்கலாம். அதே போன்று நிறைய காபிர்களுக்கு மன்னிப்பு கொடுத்ததை பார்க்கலாம். சகோதரர்களே, ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதையிலே நின்று கொண்டிருக்கின்ற பொழுது சஹாபாக்களும் இருக்கிறார்கள். அந்த இடத்தினால் ஒரு ஜனாசா தூக்கி செல்லப்படுகிறது. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நிற்கிறார்கள். இதை பார்த்த சஹாபாக்களும் எழுந்து நிற்கிறார்கள். அப்போது நபிகளாருக்கு சொல்லப்படுகிறது, யார ரசூலல்லாஹ், நீங்க எழும்பி நிக்கிறீங்களே யார ரசூலல்லாஹ், தூக்கி செல்லப்படுகின்ற ஜனாசா யாருடைய ஜனாசா தெரியுமா? ஒரு யூதனுடைய ஜனாசா யார ரசூலல்லாஹ், ஏன் நீங்கள் அதை சங்கைப்படுத்த வேண்டும் என்று கேட்ட உடனேயே நபிகளார் சொல்லுகின்றார்கள், தோழர்களே, அவன் யூதனாக இருந்தாலும் ஒரு உயிர் அல்லவா, இந்த உலகத்திலே வாழ்ந்த ஒரு உயிர் அல்லவா, அந்த உயிருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதைக்காகவே நாங்கள் எழும்புகின்றோம் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து நின்றார்கள். யூதர்களுக்கு கூட உயிர் என்று மரியாதை கொடுத்தவர் ஒரே ஒரு தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சகோதரர்களே, மையத்தை கண்டால் எழுந்து நிற்க வேண்டும் என்ற சட்டம் மாற்றப்படுவதற்கு முன்னாடி நடந்த இந்த சம்பவம் இப்பொழுது அந்த சட்டம் கிடையாது என்பதையும் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த யூதனுக்கு ஒரு உயிர் என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதிப்பளித்தார்கள். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, இது போன்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அநியாயமாக யாரையும் கொலை செய்யவில்லை என்ற ஒரு அடிப்படையான கருத்தை நாங்கள் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டுமையாக அவர்கள் கண்டித்து கேவலப்படுத்துவதற்காக வேண்டி முயற்சி எடுத்த அடுத்த கட்டம் என்ன தெரியுமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் மோகம் பிடித்தவர்கள். அவர்கள் 11 திருமணங்களை பிடித்திருந்தார்கள், முடித்திருந்தார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் பெண்களோடு அதிகமான ஆசை கொண்டவர் என்று நபிகளாரை தப்பான முறையில் சித்தரித்தார்கள்.
அன்பார்ந்த சகோதரர்களே, இதை ஒரு முஸ்லிம் தாங்குவார்களா? முஸ்லிம் தாங்குவானா? தாங்கவே மாட்டான். நபியுடைய திருமண வாழ்வு, அதனுடைய வரலாறு எடுத்து பாருங்கள். 25 வயது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னை விட வயது முதிர்ந்த ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நபியுடைய பலதார மனத்தை பற்றி ஒரு வரலாற்று சுருக்கத்தை சொல்கிறேன். நபிகளார் அப்படிப்பட்டவர் அல்ல. மாற்றமாக நபியுடைய நோக்கம் என்ன? பலதார மனத்தினூடாக அதிகமான பெண்களை நபிகளார் திருமணம் முடித்தார்களே, இதனுடைய நோக்கம் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி சுருக்கமாக சொல்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 25 வயதிலே தன்னை விட வயது முதிர்ந்த ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களை திருமணம் முடிக்கிறார்கள். திருமணம் முடித்து 40 வயது வரை, அன்புக்குரிய சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 25 வயதிலிருந்து 50 வயது வரை அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் வாழுகின்றார்கள். வாழுகின்ற பொழுது யாரையாவது மணந்தார்களா? வேறு யார் எந்த பெண்ணையாவது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் பேசி சென்றார்களா? செல்லவே இல்லை சகோதரர்களே. 50வது வயதிலே ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் மரணிக்கிறார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு ஒரு வாழ்க்கை துணை வேண்டும் அல்லவா? தான் 50 வயதில் இருக்கின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை விட 5 வயது மூத்த ஒரு சஹாபி பெண் சௌதா ரலியல்லாஹு அவர்கள் 55 வயதுடைய சௌதா ரலியல்லாஹு அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்கள் சிந்தித்து பாருங்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையிலேயே பெண்மோகத்திற்காக வேண்டித்தான் திருமணம் முடித்தார்கள் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 50 வயதிலே முடிக்க தேவையில்லை. வாலிபத்தை, அதாவது எதிர்பாரார் கவர்ச்சியை அதிகமாக தூண்டக்கூடிய 25 வயது முதல் 30-35 வயது வரையிலான அந்த காலகட்டம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே ஒரே ஒரு மனைவியோடு மாத்திரம் தான் வாழ்ந்தார்கள். சகோதரர்களே, அந்த வாலிபத்தை வைத்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்திருந்தால் நிறைய திருமணங்கள் முடித்திருக்கலாம். ஏன் தெரியுமா? அந்த மக்காவிலே வாழ்ந்த அனைத்து மக்களுக்கு மத்தியிலும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைவராலும் போற்றப்பட்ட ஒரு தலைவர், அமீன் என்ற பட்டம் பெற்றவர்கள், அஸ்ஸாதிக் என்ற பட்டம் பெற்றிருந்தார்கள். யாரிடமாவது சென்று பெண் கேட்டிருந்தால் கொடுப்பதற்கும் அந்த காலத்தில் மனிதர்கள் இருந்தார்கள். அந்த காலத்தில் கூட நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவது திருமணத்துக்கு செல்லவே இல்லை. சகோதரர்களை நல்ல முறையில் சிந்தித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே போன்று 55 வயதுடைய சௌதா ரலியல்லாஹு அவர்களை மணந்தார்களே, அதற்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? தன்னுடைய உற்ற தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் வந்து நபிகளாரிடம் சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நானும் நீங்களும் தோழர்களாக இருக்கிறோம் அல்லவா, நண்பர்களாக இருக்கிறோம் அல்லவா, எங்களுடைய நட்பை கடைசி வரையில் நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அதனால் இதோ என்னுடைய மகள் ஆயிஷா, அவரை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் நபிகளாரிடம் வந்து கேட்கிறார்கள். அப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு வெறுமனே 6 வயது. சகோதரர்களை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள். தன்னுடைய தோழர் சொல்வதென்ற அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறாரே, அதனால் முடிப்போம் என்ற அந்த சிந்தனையோடு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 வயது சிறுமி ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை திருமணம் முடிக்கிறார்கள். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, திருமணம் முடித்த அடுத்த கணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்ப வாழ்க்கை வாழவில்லை. அவர்கள் பருவ வயது அடையும் வரை தன்னுடைய தந்தையுடைய வீட்டிலே தான் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள். அதற்கு பின்னாடி மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றதன் பின்னால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகியோடு கூடி வாழுகின்றார்கள். உண்மையிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்மோகத்திற்காக வேண்டித்தான் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை திருமணம் முடித்தார்கள் என்று சொன்னால், உடனடியாக அனுபவிப்பதற்கு தான் ஒரு பெண்ணை திருமணம் முடித்திருப்பார்களே ஒழிய 2-3 வருடங்கள் தாண்டியதன் பின்னாடி அனுபவிப்பதற்குரிய எந்த பெண்ணையும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிப்பதற்கு சம்மதித்திருக்கவே மாட்டார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை திருமணம் முடித்துக் கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டத்திலே தன்னுடைய 56வது வயதில் இருக்கின்ற பொழுது உஹது போர், அதற்கு முன்னால் உஹது போர் நடக்கிறது. உஹது போரிலே உமர் ரலியல்லாஹு அவருடைய அருமை மகள் ஹப்ஸா பின்த் உமர் ரலியல்லாஹு அவர்கள், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஹப்ஸா ரலியல்லாஹு அவர்கள் அதற்கு முன்னாடி ஒரு கணவனோடு வாழுகின்றார்கள். அந்த கணவர் உஹது போரிலே கொல்லப்படுகின்றார், உஹது போரிலே ஷஹீதாக்கப்படுகின்றார். இதை பார்த்த தன்னுடைய தந்தையுடைய உள்ளம், உமர் ரலியல்லாஹு உள்ளம் தாங்க முடியவில்லை. என்னுடைய அருமை மகள் ஹப்ஸா, அவருடைய கணவன் உஹது போரிலே இழந்து விட்டார் அல்லவா, நபியிடம் போய் நியாயம் கேட்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகள் ஹப்ஸாவுடைய கணவர் இதோ உஹது
உஹது போரிலே ஷஹீதாகி விட்டார் யா ரசூலல்லாஹ், நீங்கள் திருமணம் முடியுங்கள் என்று ஹப்ஸா ரலியல்லாஹு அவர்களை திருமணம் முடிக்குமாறு நபிகளாரிடம் கேட்டுக்கொள்கிறார்கள். அப்போது நபிகளார் பார்க்கிறார், என்னுடைய அருமை தோழர் உமருடைய மகள் ஹப்ஸா ரலியல்லாஹு அவர்கள் விதவையாக வாழ்வு இல்லாமல் இருக்கிறார் அல்லவா, என்னுடைய நண்பனுக்காக நான் முடிக்க வேண்டும் என்ற அதே சிந்தனையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்கள் பார்த்து சொல்லுகிறார்கள், உமரே இதோ உங்களுடைய மகள் ஹப்ஸாவை நான் முடிக்கிறேன். சுப்ஹானல்லாஹ், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற பதிலை பாருங்கள். உஹதிலே ஹப்ஸா ரலியல்லாஹு அவருடைய கணவர் ஷஹீதாக்கப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய கவலையை நபிகளாரிடம் வந்து முறையிடுகின்றார். உடனடியாக நபிகளார் சொல்லுகின்றார்கள், உமரே உன்னுடைய மகள் ஹப்ஸாவை நான் முடிக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பெடுத்து திருமணம் முடிக்கிறார்கள். சகோதரர்களே, இது கூட பெண் முகத்துக்காக முடிக்கவில்லை என்பது ஹதீஸ்களில் இருந்து பார்க்கிறோம். அதே போன்று தன்னுடைய 56வது வயதில் அதே வயதில் ஸைனப் பின்த் ஹுஸைமா ரலியல்லாஹு அவர்களை திருமணம் முடிக்கிறார்கள். அந்த ஸைனப் பின்த் ஹுஸைமா யார் தெரியுமா? நபிகளார் திருமணம் முடிப்பதற்கு முன்னாடி ஏற்கனவே 3 கணவன்மார்களுக்கு வாழ்க்கைப்பட்ட ஒரு பெண்மணி தான் ஸைனப் பின்த் ஹுஸைமா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கின்றது. அதே போல் அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியாக ஜுவைரியா ரலியல்லாஹு அவர்கள், சஃபியா ரலியல்லாஹு அவர்கள், இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்த எல்லா பெண்களும் விதவைகள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை தவிர என்பதை நீங்கள் ஆணித்தரமாக உங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் பெண் மோகத்திற்காக வேண்டி பெண்களிலே இருக்கின்ற அத்துமீறிய ஆசையின் காரணமாக பெண்களை திருமணம் முடிக்கவே இல்லை என்ற ஒரு அடிப்படை சுருக்கத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா அன்புக்குரிய சகோதரர்களே, ஜுவைரியா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு யுத்தத்திலே பனு முஸ்தலிக் என்ற யுத்தத்திலே வைத்து கைதியாக பிடிக்கப்படுகிறார்கள். கைதியாக பிடிக்கப்பட்டால் இஸ்லாமிய சட்டப்படி அவைகளை அந்த யுத்தத்திலே கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு பங்கு வைப்பார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? சாபித் இப்னு கைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழருக்கு ஜுவைரியா ரலியல்லாஹு அவர்களை கொடுக்கிறார்கள். சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு அந்த யுத்தத்திலே கலந்து கொண்ட ஒரே காரணத்துக்காக வேண்டி அந்த ஜுவைரியா ரலியல்லாஹு அவர்களை கொடுக்கிறார்கள். உடனடியாக சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அவர்கள் அந்த ஜுவைரியா ரலியல்லாஹு அவர்களை எடுத்து சென்று ஜுவைரியாவிடம் சொல்லுகின்றார், இதோ ஜுவைரியாவே, உனக்கு 7 வெள்ளிக்காசுகளை தந்தால் என்னிடமிருந்து உனக்கு கலந்து கொள்ளலாம் என்று சொல்லுகின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஜுவைரியா ரலியல்லாஹு அவர்கள் நபிகளாரிடம் வந்து சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், இதோ 7 வெள்ளிக்காசுகள் நான் கொடுத்தால் நான் இவரிடமிருந்து கலந்து விடுவேனே யா ரசூலல்லாஹ், எனக்காகவே உதவி செய்யுங்கள் என்று கேட்டுக் கொள்ளுகின்றார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 வெள்ளிக்காசுகளை சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு கொடுத்து அந்த ஜுவைரியாவை மீட்டெடுத்து தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்தார்கள் என்ற வரலாற்றை பார்க்கின்றோம். அதே போன்று சஃபியா ரலியல்லாஹு அவர்களை கைபர் போரின் போது கைதியாக பிடிக்கின்றார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஃபியா நாயகியை திஹ்யா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழருக்கு கொடுக்கிறார். அப்பொழுது அங்கே குழுமி இருந்த சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், இதோ இருக்கிறார் இந்த சஃபியா சாதாரணமான நாங்கள் திருமணம் முடிக்கிறதுக்கு தகுதியானவர் அல்ல யா ரசூலல்லாஹ், மிகப்பெரிய ஒரு தலைவருடைய மகள் தான் இந்த சஃபியா ரலியல்லாஹு அவர்கள், எனவே நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் நபிகளாருக்கு கொடுக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சஃபியா ரலியல்லாஹு அவர்களும் ஜுவைரியா ரலியல்லாஹு அவர்களும் உண்மையிலே அழகாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகினால் தான் திருமணம் முடித்தார்கள் என்றிருந்தால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் அந்த யுத்த பொருட்களை பங்கு வைக்கின்ற பொழுது ஏனைய சஹாபாக்களுக்கு கொடுத்திருக்கவே மாட்டார்கள். தான் பெண் மோகத்தின் காரணமாக தான் திருமணம் முடிக்கிறேன் என்று இருந்தால் நபிகளார் எந்த பெண்களையும் அன்றைய சஹாபாக்களுக்கு பங்கு வைத்திருக்கவே மாட்டார்கள், தானே மணந்திருப்பார்கள். ஆனால் நபிகளார் அப்படி செய்யவில்லை சகோதரர்களே. அதே போல உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அவர்களை திருமணம் முடித்த வரலாற்றை பாருங்கள். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அவர்கள் மக்காவிலே வைத்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சஹாபி பெண். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் தன்னுடைய தந்தை முஷ்ரிக், அவனுடைய தொல்லை தாங்க முடியாது. அதனால் தன்னுடைய அன்பு கணவர் அப்துல்லாவோடு அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்கின்றார்கள். அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்து அங்கே வாழுகின்ற அந்த காலகட்டத்திலே கொஞ்ச காலம் வாழுகின்றார்கள். திடீரென்று உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அவருடைய கணவர் அப்துல்லா என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவ மதம் மாறுகின்றார். இஸ்லாத்தை விட்டும் கிறிஸ்தவ மதத்துக்கு மதம் மாறிய உடனேயே இந்த செய்தி நபிகளாருக்கு எத்துகின்றது. அப்போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைக்கிறார்கள், இதோ உம்மு ஹபீபா மக்காவிலே இருந்து இஸ்லாத்துக்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்த உம்மு ஹபீபா தன்னுடைய கணவர் அப்துல்லாவை நம்பி சென்றார். ஆனால் அவருமோ இஸ்லாத்தை விட்டு மதம் மாறிவிட்டார் அல்லவா, நிற்கதியாக நிற்கிறார் அந்த உம்மு ஹபீபா. எனவே நான் உம்மு ஹபீபாவை திருமணம் செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லி நஜ்ஜாசி மன்னனுக்கு ஒரு கடிதம்
கடிதம் மூலமாக செய்தி அனுப்புகிறார். மன்னா, இதோ உம்மு ஹபீபாவை உடனடியாக மதீனாவுக்கு அனுப்பி வையுங்கள் என்று சொல்லி லெட்டர் மூலமாக எழுதி அனுப்புகின்றார்கள். அதற்கேற்ப நஜ்ஜாஷி மன்னன் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அவர்களை மதீனாவுக்கு அனுப்பி வைத்தவுடன் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஹபீபா நாயை கண்டு 15 வருடங்களுக்கு மேற்பட்ட காலம் 15 வருடங்களுக்கு மேற்பட்ட காலமாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அவர்களை காணவே இல்லை. மக்காவில் வைத்து கடைசியாக கண்டார்கள். அதற்கு பின்னால் அபிசீனியாவுக்கு சென்று விட்டார்கள். அதற்கு பின்னால் நபிகளார் காணவே இல்லை. ஒரு பெண்ணை பார்க்காமலேயே நபிகளார் என்ன சிந்திக்கிறார் தெரியுமா? கணவர் இல்லாமல் தட்டு தடுமாறுகிறார் அல்லவா அந்த உம்மு ஹபீபா, அதனால் நான் முடிக்கிறேன் என்று முடித்தார்களே ஒழிய உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அவர்கள் அழகாக இருக்கிறார்கள், அவர்கள் எனக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறார்கள் என்பதற்காக முடிக்கவே இல்லை. சகோதரர்கள், நிற்கதியாக நிற்கிறாள், மார்க்கப்பட்ட ஒரு பெண்ணாக இருக்கிறாள் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டித்தான் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்தார்கள் என்பதை நீங்கள் ஆழமாக தெரிந்து கொள்ளுங்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபியுடைய பலதார மனத்தை பற்றி இன்னும் ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன. அவைகள் அனைத்தையும் படித்து பார்க்கின்ற பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் பெண் மோகத்திற்காக திருமணம் முடிக்கவே இல்லை. மாற்றமாக விதவைகளுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டித்தான் முடித்தார்கள் என்ற ஒரு சுருக்கத்தை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல் அன்புக்குரிய சகோதரர்களை, இன்னும் ஒன்றை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் நபிகளாருக்கு எதிராக, இஸ்லாத்துக்கு எதிராக எப்படிப்பட்ட படங்களையாக இருக்கலாம் அல்லது கார்ட்டூன்களாக இருக்கலாம், எவைகளை தான் இந்த உலகத்திலே அவர்கள் எடுத்து விட்டாலும் ஒருபோதும் இஸ்லாம் அழியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன். அநியாயக்காரர்கள் செய்கின்ற இந்த அநியாயத்துக்கு அல்லாஹ் ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறானே என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது. அல்லாஹ் சும்மா இருக்கிறானே, எனவே அல்லாஹ் பராமுகமாக இருக்கிறானா, அல்லாஹ் இதை கணக்கெடுக்காமல் இருக்கிறானா என்று மக்களை நீங்கள் நினைக்காதீர்கள். ஏன் தெரியுமா? இன்னமா யுஅக்கிருஹும் லியௌமின் தஷ்கஸு ஃபீஹில் அப்சார். பார்வைகள் எல்லாம் நிலை குத்தாக இருக்கின்ற ஒரே ஒரு நாள், அந்த மறுமை நாளுக்காக வேண்டி அவர்களை எல்லாம் பிற்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படியாப்பட்ட தப்பான கருத்துக்கள் எல்லாம் அவர்களுக்கு எதிராக வெளியிடப்படுகிறது. இது புதிதல்ல சகோதரர்களே. நபிகளாருடைய ஆரம்ப தாவா காலத்திலே நபிகளார் எப்படிப்பட்ட வசைபாடல்களுக்கும் எப்படிப்பட்ட கேலி சொற்களுக்கும் எப்படிப்பட்ட அதாவது தப்பான கருத்துக்களுக்கும் உள்ளாகிறார்கள் தெரியுமா? நபிகளாரை பார்த்து பைத்தியக்காரர் என்று சொன்னார்கள், நபிகளாரை பார்த்து பொய்யன் என்று சொன்னார்கள், நபிகளாரை பார்த்து சூனியக்காரர் என்று கூட சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்திலே பட்ட கஷ்டங்களை, தியாகங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது இதுவெல்லாம் அற்ப சொற்பம் சகோதரர்களே. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் கஅபாவுக்கு முன்னாடி தொழுது கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அங்கே இருந்த ஒரு கயவன், அந்த முஷ்ரிக் என்ன தெரியுமா செய்கிறான்? நபிகளாருக்கு பக்கமாக நெருங்கி அவனுடைய கையிலே இருந்த அந்த ஆடையை, அந்த பிடவை துண்டை அப்படியே சுருட்டி என்ன தெரியுமா செய்கிறான்? நபியுடைய கழுத்திலே போட்டு அப்படியே நெருக்குகின்றான் சகோதரர்களே. அப்பொழுது இதை அவதானித்துக் கொண்டிருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஓடோடி வருகின்றார்கள். ஓடோடி வந்து அவனை பிடித்து சொல்லுகின்றார்கள், ஏய் அத்தக்கு துலூன ரஜுலன் ஐயகூன ரப்பி அல்லாஹ், அல்லாஹ் தான் நம்முடைய இறைவன் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதரையா நீங்கள் கொல்ல போகின்றீர்கள் என்று சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் கடுமையாக கண்டிக்கிறார்கள். அதே போன்று இன்னும் ஒரு நாள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவிலே தொழுது கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அங்கே வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த காபிர்கள், அபூ ஜஹல் சொல்லுகின்றான், இதோ நேற்று இந்த இடத்திலே ஒட்டகங்கள் எல்லாம் அறுக்கப்பட்டன, அந்த இடத்தில் அழுகிய குடல்கள் இருக்கும், அவைகளை கொண்டு வந்து இந்த முஹம்மதுடைய கழுத்திலே மாற்றுவது யார் என்று கேட்கிறார். அப்பொழுது அங்கே இருந்த ஒரு முஷ்ரிக் எழுந்து சென்று அந்த குறிப்பிட்ட இடத்தை அடைந்து அந்த அழுகிய ஒட்டக குடல்களை எல்லாம் எடுத்து வந்து நபியுடைய மேனியிலே போடுகின்றார்கள். சகோதரர்களே, அந்த குடல்களுடைய பாரங்கள் தாங்க முடியாது, நாற்றத்தை தாங்க முடியாது. சுஜூதுக்கு சென்ற நபிகளால் எழும்ப முடியவில்லை. இந்த செய்தியை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவதானிக்கிறார்கள். ஓடோடி போய் தன்னுடைய அருமை மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகின்றார்கள், ஓடோடி வருகின்றார்கள். வந்து நபியுடைய அந்த மேனியில் இருக்கக்கூடிய அழகிய குடல்களை எல்லாம் எடுத்து வீசிவிட்டு அங்கே இருந்த காபிர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், ஏய் நீங்கள் என்னுடைய தந்தைக்கு இப்படி எல்லாம் செய்திருக்கிறீர்கள் அல்லவா, எவ்வளவு மிகப்பெரிய ஒரு அநியாயத்தை செய்திருக்கிறீர்கள் என்று சொல்லி அங்கே இருந்த எல்லா மக்களுக்கும் சாடி விட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபியுடைய அந்த வாழ்வை எடுத்து பார்க்கின்ற பொழுது நபி பட்ட கஷ்டங்கள், நபி செய்த தியாகங்கள், நபியுடைய குடும்பத்தார்கள் செய்த தியாகங்கள், சஹாபாக்கள் செய்கின்ற தியாகங்கள்
தியாகங்களை பார்க்கின்ற பொழுது இன்று வருகின்ற சவால்கள் அற்ப சொற்பம் சகோதரர்களே. இவைகளையும் அந்த சவால்களையும் நாங்கள் ஒப்பு நோக்கி பார்த்தால் நபியுடைய காலத்திலே வந்த அந்த கஷ்டங்கள், அந்த கேலி பேச்சுக்கள், அந்த கேலி கூத்துக்கள் எல்லாம் இதற்கும் கிட்ட இருக்கவே முடியாது சகோதரர்களே. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒன்றை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுகின்றான், இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். நாங்கள் இந்த குர்ஆனை இறக்கி வைத்திருக்கிறோம், இதை பாதுகாப்பது நம்முடைய பொறுப்பு என்று அல்லாஹ் தஆலா பொறுப்பெடுத்திருக்கிறான். எனவே யாருதான் என்ன சொன்னாலும், யாருதான் இஸ்லாத்துக்கு எதிராக எதை செய்ய முற்பட்டாலும் ஒரு போதும் இஸ்லாத்தை அவர்கள் அழிக்க முடியவே முடியாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்வதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். யுரீதூன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃப்வாஹிஹிம். அவர்கள் அல்லாஹ்வுடைய நூர் என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தை ஊதி அணைத்து, அவருடைய வாயினால் ஊதி அணைத்து அவர்கள் இல்லாமாக்க அவர்கள் விரும்புகின்றார்கள், தயாராகி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் ஒரு போதும் அதற்கு வழிவிடவே மாட்டான். வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். அந்த காபிர்கள் வெறுத்தாலும் அல்லாஹ்வுடைய ஒளியாகி இந்த மார்க்கத்தை பூரணப்படுத்துவான், மறுமை வரைக்கும் பாதுகாப்பான் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு வாக்கு தந்திருக்கிறான். எனது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக எது வந்தாலும் நாங்கள் ஒரு நிலையோடு கொள்கையில் உறுதியாக நிற்க வேண்டும். இதை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி நபிகளார் என்பவர் யார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியாப்பட்ட குற்றச்சாட்டுக்கு உண்மையில் உட்படுத்தப்பட்டவரா என்பதை அந்நிய மக்களுக்கு உங்களால் முடிந்த அளவு நீங்கள் தாவா செய்வதற்கு நீங்கள் முன்வாருங்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எவைகளை கேட்டோமோ அதிலிருந்து நாங்கள் பெறக்கூடிய படிப்பினைகள் எடுத்து நம்முடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக அமைத்துக் கொள்வதற்கு முயற்சிப்போமாக. இதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதுவரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைய யூதர்கள் சொல்வதை போன்று தப்பான ஒரு மனிதர் கிடையாது என்பதற்குரிய சான்றுகளை நாங்கள் ஓரளவு பார்த்தோம். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் இதை அரிய ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்துவது எவ்வாறு என்பதையும் நாங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். இதை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி நபிகளாரை பற்றி நாங்கள் அதிகமான புத்தகங்களை எல்லாம் வாசித்து நம்மோடு ஒன்றாக இருக்கக்கூடிய அந்நிய சகோதரர்களாக இருக்கலாம், அல்லது இஸ்லாமிய மார்க்கத்திலே ஆட்டம் காணக்கூடிய சில புதிதாக இஸ்லாத்துக்கு வந்த மக்களாக இருக்கலாம், அவர்கள் அனைவருக்கும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் என்பதை தெளிவுபடுத்துவதற்குரிய முயற்சிகளில் நாங்கள் ஈடுபட வேண்டும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் முஸ்லிம்களுக்கு எதிராக வரக்கூடிய சவால்கள் இன்று புதிது அல்ல என்ற ஒரு அடிப்படையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே கடைசியாக நாங்கள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான மாதத்தை பற்றிய ஒரு ஹதீஸை ஞாபகப்படுத்தி குத்துபாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் என ஆசைப்படுகின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நானும் நீங்களும் வீட்டிருக்கக்கூடிய இந்த மாதம் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏனைய காலங்களில் அமல்கள் செய்வதை விடவும் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான நாள் எது தெரியுமா? இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்களிலும் செய்யக்கூடிய அமல் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதை கேட்டுக்கொண்டிருந்த சஹாபாக்களிலே ஒருவர் எழுந்து கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாத் செய்வதை விடவுமா சிறந்தது என்று கேட்கிறார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாத் செய்வதை விடவும் இந்த 10 நாட்களில் அமல் செய்வது சிறந்தது என்று கூறிவிட்டு ஒருவரை தவிர என்கிறார்கள். அவர் யார் தெரியுமா? தன்னுடைய உயிர், தன்னுடைய உடைமை அனைத்தையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி போர்க்களத்திலே இழந்து விடுகின்றார்களே, தன்னுடைய உடைமைகளையும் இழந்து உயிரையும் நீத்து ஷஹீதாக்கப்பட்ட அந்த மனிதரை தவிர என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, துல்ஹிஜ்ஜாவுடைய 2வது நாளிலே நானும் நீங்களும் வீட்டிருக்கிறோம். எனவே இன்னும் இருக்கக்கூடிய 8 நாட்கள் எஞ்சி இருக்கின்றன சகோதரர்களே. அந்த நாட்களிலே நம்மால் இயன்ற அளவு நல்ல அமல்களில் ஈடுபடுவதற்கு முயற்சிக்க வேண்டும். நோன்பு நோட்பதாக இருக்கலாம், சதக்காக்கள் கொடுப்பதாக இருக்கலாம், குர்ஆன் ஓதுவது, அதே போன்று அடுத்த மக்களுக்கு நன்மையை ஏமி தீமையை தடுப்பது, அதே போன்று ஏழைகளுக்கு உதவி செய்வது, அனாதைகளை ஆதரிப்பது, இப்படி ஏராளமான நல்ல அமல்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்த துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்களிலும் நானும் நீங்களும் இருப்போமா என்று யாருக்கும் உத்தரவாதம் சொல்ல முடியாத சகோதரர்களே. இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 இருந்த நானும் நீங்களும் அடுத்த துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 இருப்போமா என்று யாரினாலும் அனுமானிக்க முடியாத சகோதரர்களே. எனவே நானும் நீங்கள்
நாட்கள் இருக்கக்கூடிய இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய இரண்டாவது பிறை என்னுடைய வாழ்வில் கடைசியாக இருக்குமோ என்று ஒவ்வொருவரும் சிந்தித்து எஞ்சி இருக்கக்கூடிய காலத்திலே அதிகமான நல்லமல்கள் ஈடுபட்டு இந்த மாதத்திலே அதிகமான நல்லமல்களை செய்து நல்ல நன்மைகளை கொள்ளையடித்த நல்ல நன்மைகளை சம்பாதித்த நல்மக்களாக ஆகி இந்த உலகத்திலேயும் நல்லவர்களாக வாழ்ந்து நாளை மறுமையிலும் அல்லாஹ்விடம் நேரடியாக அதிகமான இடக்கு முழக்கான கேள்வி கணக்கு உட்படுத்தப்படாமல் இலகுவான கேள்வி கணக்கோடு அல்லது கேள்வி கணக்கை இல்லாமல் நேரடியாக சுவர்க்கத்துக்கு போவதற்கு நாங்கள் முயற்சிப்போமாக. இதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.